விஎஸ் கிச்சன் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். ராகி இட்லி, ராகி தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சரியான பக்குவத்தில் இப்படி மாவு அரைக்கணும். ராகி ஊத்தாப்பு மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், தோசை ஊற்றியும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்கும். அதிக கால்சியத்தம் இருந்தது, டயபெட்டிக்கெலாம் சாப்பிடலாம். இட்லி அரிசி 200 கிராம், கேழ்வரகு 200 கிராம், வெந்தயம் 1 டீஸ்பூன், அவல் 100 கிராம், உளுந்து 100 கிராம் தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சி எடுத்து வச்சிக்கலாம். ஒரு 1.5 மணி நேரம் ஊறினா போதும். உளுந்தும் கம்பும் அந்த தோசையும் சுடலாம். இதே ப்ராப்பராக தான் கம்பு தோசையும் இப்படி தான் சுடணும். கம்பு இட்லியும் இப்படி தான் இருக்கும். இதே மெஷர்மெண்ட்டில் அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். 1.5 மணி நேரம் ஊறிட்டு இப்போ எடுத்து அரைக்கலாம். காலையில் இட்லிக்கு மாவு அரைச்சா இதில் இந்த கிரைண்டர்லேயே போட்டு அரைக்கிறேன். சிறு நொய் பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு போட்டு கரைச்சி வைக்கும்போது பெரிய பாத்திரத்தில் கரைச்சி வச்சிக்கலாம், இல்லைனா மாவு பொங்கி ஊற்றும். நான் சின்ன பாத்திரம் எடுத்து கரைச்சி வச்சுட்டேன், அதனால் மாவு பொங்கி ஊற்றிட்டு இப்போ மாவை நல்லா கரண்டி நல்லா கலக்கிட்டு இட்லியை ஊற்றலாம். இட்லி துணி வச்சியும் ஊற்றிக்கலாம், இல்லைனா எண்ணெய் தடவியும் தட்டில் வச்சு ஊற்றிக்கலாம். இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும். ராகி இட்லி, ராகி தோசை இதெல்லாம் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக மணமாக இருக்கும். கம்பு தோசையும் இதே ப்ராப்பராக தான், இதே மெஷர்மெண்ட்டில் வச்சு அரைச்சோம்னா கம்பு தோசையும் நல்லாயிருக்கும். இதில் கேழ்வரகு சேர்க்குறோம், அதில் கம்பு சேர்க்குறோம், அவ்வளோதான் வித்தியாசம். சின்ன பிள்ளைங்களும் கொடுக்கலாம். கேழ்வரகு இட்லி அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. ராகியில் கொழுக்கட்டை, புட்டு எல்லாமே செஞ்சு சாப்பிடலாம். முருங்கீரை போட்டு அடை செஞ்சு சாப்பிடலாம். ராகி அவ்வளோ நல்லது உடம்புக்கு, நிறைய நார்ச்சத்து உள்ளது. இட்லி பாருங்கள், நல்லா சூப்பராக பஞ்சு மாதிரி வந்துட்டு பாருங்கள். நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இட்லி. கரண்டியில் வச்சு எடுக்கும்போது இட்லி அழகாக கலண்டி வருது பாருங்கள். துணி வச்சு நம்ம எடுக்கும்போது அப்படியே தட்டி விடலாம். எண்ணெய் வச்சு தட்டில் இட்லி தட்டில் தடவும் போது ஸ்பூன் போட்டு எடுத்தோம்னா பாருங்கள் தட்டில் ஒட்டவே இல்லை. நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் இட்லி, அந்த கரண்டியோடு வர்றது. பூண்டு துவைச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் வச்சு அதில் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். பூண்டு துவையல், புளி துவையல், தேங்காய் துவையல் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இட்லிக்கு. ரொம்ப காம்பினேஷன் வந்து தொட்டுக்கிறது பூண்டு துவையல் தான் நல்லாயிருக்கும். நீங்கள் ராகி மாவு எப்படி அரைப்பீங்கன்னுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பூண்டு தெளித்து சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். மிக்சியில் அரைச்சதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. அம்மியில் அரைக்கும் நல்லா கெட்டியாக நல்லாயிருக்கும். அம்மியில் வச்சு அரைச்சி இது சாப்பிட்டாலும் ருசியாக மணமாக இருக்கும். இட்லி எடுக்கும்போதே அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பூண்டு துவையலோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. நல்லா ருசியாக மணமாக இருக்குது. இட்லி ஊற்றும் போதே அவ்வளோ வாசமாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. தோசையும் நல்லாயிருக்கும். தோசைக்கு பூண்டு துவையல், புளி துவையல் வச்சு சாப்பிடலாம். ஊத்தாப்புன்னு வச்சு சாப்பிடும்போது 2 ஊத்தாப்பும் வயிறு ஃபுல்லாகிடும். அதுலேயே பச்சை மிளகா பொடி, இட்லி பொடியெலாம் சேர்த்து சாப்பிட்றதுனால நல்லா ருசியாக இருக்கும். சைட் டிஷ் எதுவும் தேவை கிடையாது ராகி ஊத்தாப்பத்துக்கு. ராகி ஊத்தாப்பம் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராகி தோசை சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னுட்டு. நல்லா டேஸ்டியாக இருக்குது. பொடியோட வாசனை, நல்லெண்ணெயோட வாசனை, மணமாக ருசியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ராகி தோசை, ராகி இட்லி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிள்ளைகளுக்கும் கொடுங்க. வளர்கிற பிள்ளைங்களுக்கு கேழ்வரகு ரொம்ப நல்லது உடம்புக்கு. பெரியவங்களுக்கு சின்னவங்க வரையில் தாராளமாக சாப்பிடலாம். நல்ல குளிர்ச்சி தன்மை உள்ளது கேழ்வரகு. சூப்பரான சத்தான ராகி தோசை, ராகி இட்லி தயார்.